வணக்கம் மாணவர்களே, நாம் இப்பொழுது என்எம்எம்எஸ் தேர்விற்கான மேட் வினாத்தாளில் 58வது கேள்வியிலிருந்து பார்க்கலாம். இது 57 வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன ரெக்வஸ்ட், இந்த கொஸ்டின் கூகுளில் சர்ச் பண்ணி 2021 கையில் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதை வேணால் வச்சுக்கோங்க, சரியா? அடுத்தது 58வது கேள்வி. கோ 32, ஷீ 49 எனில் ரீட் அதுக்கு என்ன ஆன்சர்ன்னு கேட்டிருக்கு. இப்போது இது என்னென்னா ஜிக்கு உள்ள லெட்டர் நான் ஏபிசிடி முதல்ல காட்டினேன்ல, அதை எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஷீட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஜிக்கு 20 நேராக பார்த்தீங்கன்னா ஜிக்கு 7, ஓக்கு 12, 7, 12, 22. அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்குன்னா 32 கொடுத்துருக்கு. அப்படி தானே, 32. அப்போ இது கரெக்டாக வராது. ரிவர்ஸில் பாருங்கள், இசட்டுக்கு 1, ஒய்க்கு 2 அப்படி ரிவர்ஸில் போட்டு அதில் ஜிக்கு 20, ஓக்கு 12. அப்போ 32 ரெண்டையும் கூட்டினா வரும். அதே மாதிரி ஷீக்கு பார்க்கணும். ஷீக்கு எஸ்ஸுக்கு முதல்ல என்னது நம்பர் 8, ரிவர்ஸில் பார்த்திங்கன்னா எஸ்ஸுக்கு 8, ஹெச்சுக்கு 19, அடுத்தது ஈக்கு 22. அப்போ இதை கூட்டி பாருங்கள், 11, 19, 9, 49 வருது, சரியா? ஷீக்கு. அப்போ ரீடுக்கு அதே மாதிரி கண்டுபிடிக்கணும். ரீடு ஆருக்கு என்னதுன்னா 9, சரி? ஆருக்கு 9, ஈக்கு 22, ரிவர்ஸில் இருந்து ஏக்கு 1, கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம் ஏக்கு 1ன்ட்டு. 26, ரிவர்ஸில் இருந்து பார்க்கணும். 26, டிக்கு 23, 3ஐயும் கூட்டுனா 80 வரும், சரியா? 3ஐயும் கூட்டுனா 80, 3வது ஆன்சர், சரியா? இது எப்படி செய்யணும்னு தெரியுதா? அடுத்தது 59. பச்சை என்பது வெள்ளை எனவும், நீலம் என்பது சிகப்பு எனவும், சிகப்பு என்பது மஞ்சள் எனவும் கொண்டால் மனித இரத்தத்தின் நிறம் என்ன? மனித இரத்தத்தின் நிறம் சிகப்பு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இங்கே சிகப்பு என்னென்னு எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னா மஞ்சள். அப்போ மஞ்சள் தான் ஆன்சர், கரெக்ட், சரியா? அடுத்தது இது ஃபைண்ட் த மிஸ்ஸிங் லெட்டர் 61. தமிழில் விடுபட்ட எழுத்துக்களை கண்டறியவும், சரியா? அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, முதல்ல இதில் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குதுன்னு எண்ணுங்க. 1, 2, 3, 4, 5, டேஷையும் சேர்த்து எண்ணணும். 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15 லெட்டர் இருக்குது. அப்போ ஈக்குவலாக பிரிக்கணும். 5 5 நான் பிரிக்கிறேன். 1, 2, 3, 4, 5, இந்த 5ம், சரியா? முதல்ல அதை எழுதுங்க. ஏ, பி, சி டேஷ் டி. அடுத்த சைடு கீழே இறக்கி எழுதுங்க. டேஷ் பி டேஷ் டி டேஷ், இந்த டேஷ் வரைக்கும் 1. அடுத்தது ஏ, பி டேஷ் டி டி, சரியா? இப்போ மேலேருந்து கீழே இது எப்படி அரேஞ்ச் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஏ, இதுக்கு டேஷ் ஏ, 2வது கலம் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். பி பி பி, அப்போ இங்கே ஏ ஏ ஏ வரும்னு அர்த்தம். அடுத்தது சி சி சின்னு அர்த்தம், சரியா? ஏபிசி ஏபிசி ஏபிசி. அடுத்தது இங்கே 2 டினால் இது டியாக தான் இருக்கும். இந்த 2 டினால் இதுவும் டியாக தான் இருக்கும். அப்போது மொதல் டேஷுக்கு டி, சரியா? மொதல் டேஷுக்கு டின்னா இந்த 2ல் 1. அடுத்தது 2வது டேஷுக்கு என்னது வருது? இது மொதல் டேஷ்னு எடுக்கணும். இது 2வது ஏ, 3வது சி, அடுத்தது 4வது டி, அடுத்தது சி. இது 2 ஆன்சர், சரியா? 2 ஆன்சர். அடுத்தது 62. தந்தை மற்றும் மகனின் தற்போதைய வயதுகளின் கூடுதல் 82. தற்போதைய வயதுகளின் கூடுதல் 82ங்கும்போது தந்தையை நான் எஃப்னு எடுக்கிறேன், மகனை சன் தானே, அப்போ எஸ்ன்னு எடுக்கிறேன். தந்தை ஃபாதரை எஃப்னு எடுத்திருக்கேன், சரி? அப்போ தந்தையை எஃப்னு எடுத்திருக்கேன், இங்கே மகனை எஸ்ன்னு எடுத்திருக்கேன், சரியா? தந்தை மற்றும் மகனின் தற்போதைய வயதுகளின் கூடுதல் 82. அப்போ எஃப்பும் எஃப் ப்ளஸ் எஸ் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? 82.
சரி 82 வயதுகளின் கூடுதல், அப்போ கூட்டி ப்ளஸ் போடணும்னு அர்த்தம். 10 வருடங்களுக்கு முன்பு, முன்புன்னு சொல்லும்போது முன்புன்னு கொடுத்தான்னா மைனஸ் போடணும். சரியா? முன்புன்னு கொடுத்தா என்ன போடணும்? மைனஸ். மகனின் வயது 15 ஆண்டுகள் எனில், மகனை நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம்? எஸ்ஸு. அப்போது எஸ் மைனஸ் 10 வந்து எவ்வளவா? 15னா தந்தையின் தற்போதைய வயது என்ன? முதல்ல மகனுக்கு உள்ள வயதை வச்சு தான் தந்தையை கண்டுபிடிக்க முடியும். அப்படி தானே இங்கே கொடுத்துருக்க இதுபடி. அப்போது மகனுக்கு கண்டுபிடிங்க. எஸ் ஈக்குவல்ட்டு இந்த ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் உள்ள 15 அப்படி வச்சுக்கிட்டு -10 கூட்டல் 10ன்னு இந்த ஈக்குவல்ட்டுக்கு அங்கே கொண்டு போயிருங்க. அப்போது எஸ்ஸுக்கு மகனுக்கு என்ன வரும்? 15ம் 10ம் 25. மகனுக்கு 25னா தந்தைக்கு என்னன்னு கண்டுபிடிக்கணும். முதல்ல கொடுத்துட்டாங்க. தந்தை மற்றும் மகனின் தற்போதைய வயதில் கூடுதல் 82. இந்த இது இருக்குது. இதுதான் மொதல் ஃபார்முலா. அப்போது இந்த எஸ் ஈக்குவல்ட்டு 25ங்கிறது எஸ்ஸில் வந்து போட்டு பிரதியிட்டால் நம்மளுக்கு ஃபாதருக்கு வயசு என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்போது எஃப் கூட்டல் எஸ்ஸுக்கு பதிலாக நான் என்னன்னு போட போகிறேன்? 25. 25 ஈக்குவல்ட்டு 82. எஃப் ஈக்குவல்ட்டு 82 கழித்தல் என்னதுன்னு வரும்? 25. ஏன் இங்கே கூட்டல் வந்து ஈக்குவல்ட்டுக்கு அங்கே போகும்போது கழித்தல்னு போயிடும். எஃப் ஈக்குவல்ட்டு 82ல் 25 போச்சுன்னா 57. சரி, 57. அப்போது ஃபாதருக்கு தற்போதைய வயது என்னது? 57. இது 3வது ஆன்சர். இது தெரியுதா? அடுத்தது ஆங்கில எழுத்துக்களின் வரிசையில் இருந்து உயிர் எழுத்துக்களை வவ்வல்ஸ் நீக்கிய பின், உயிர் எழுத்துனா வவ்வல்ஸ், அதை நீக்கிட்டு வலப்புறம் இருந்து 7வது இடத்தில் உள்ள எழுத்து. அப்போது உயிர் எழுத்துக்களை நீக்கணும் அப்படின்னா இந்த ஏபிசிடி நம்ம வந்து எழுதி வச்சுருக்கணும். ஏபிசிடி எழுதி வச்சுருந்தா தான் இதை வந்து எழுத முடியும். அப்படி தானே? இதை வந்து இதில் உயிர் எழுத்துக்களை நீக்கிய பின் அப்படின்னா AEIOUவை நீக்குங்க. AEIOU இதை நீக்கிய பின் எந்த எழுத்தை கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். வலப்புறம் இருந்து 7வது இடத்தில் உள்ள எழுத்து எது? வலதுபுறம் இது. சரியா? 7வது எழுத்து. அப்போது 1 2 3 4 5 யூ கிடையாது. 6 7. 7வது எழுத்து என்னது? எஸ். சரியா? இது எப்படி செய்யணும்னு தெரியுதா? எஸ். மேற்கண்ட 64 மேற்கண்ட ஆங்கில எழுத்துக்களை இடவளம் மாற்றி வரிசைப்படுத்தி எழுதும்போது இடமிருந்து 12வது இடத்தில் உள்ள எழுத்து. இப்போ வந்து இந்த ஆங்கில வரிசையை வந்து இடமிருந்து வளமாக மாற்றணும். சரியா? இடமிருந்து வளமாக மாற்றி எழுதிட்டு இசட்லேருந்து எழுதிட்டு அதுலேயும் AEIOUவை அடிச்சு விட்டுறணும். ஏன்னா அந்த மேற்கண்ட எழுத்துன்னு தானே போட்டிருக்காங்க. AEIOU. இப்போ வந்து என்ன கேள்வி கொடுத்துருக்கு? இடம் இருந்து 12வது இடத்தில் உள்ள எழுத்து. இடம் இருந்துன்னு சொல்லும்போது 1 2 3 4 5 6 7 8 9 10 11 இது 12. சரியா? 12வது எழுத்து என்னது? எம். சரியா? தெரியுதா? இப்படி மாற்றி எழுதியிருக்கணும். சரி, எம். சாரி, என் கிடையாது, எம் ஆன்சர். அடுத்தது ஒரு குறியீட்டு முறையில் A மற்றும் B ஆகியவை 0 முதல் 9 வரையிலான மதிப்பை கொண்டுள்ளது. அம்முறையில் 1BA + ABA = 8B2 எனில் A மற்றும் Bயின் மதிப்புகளை எழுதுக. இது ஆன்சரில் இருந்து தான் கண்டுபிடிக்க முடியும். இதை எப்படி எழுதணும் அப்படின்னா, 1 அவங்க என்ன போட்டிருக்காங்க? BAயையும் ABAயையும் கூட்டுனா என்னது வருமா? அதையும் போட்டுருங்க. 8B2. சரியா? இதை இப்படி வரும். இப்போது ஏபியின் மதிப்பு என்னன்னு கண்டுபிடிக்கணும். மொதல் ஆன்சர் எடுத்துக்கோங்க. 1 0ன்னு போடுங்க. ஏயை 1ஆகவும் பியை 0ஆகும். 1 1 போட்டால் இது 2 ஆகும். இது 0 0ன்னு போட்டால் இது 0 ஆயிரும். அடுத்தது 1க்கு பதிலாக என்ன போடணும்? 1 1 தான். A 1 1 1ஐயும் கூட்டினா 2. இதுக்கு 8 இருக்குது. அப்போ இந்த ஆன்சர் கிடையாது.
அடுத்தது 9 6 வருமான்னு பாருங்கள். ஏக்கு பதிலாக 9 சரியா, ஏக்கு பதிலாக 9 9 9 9ம் 18, அப்போ 8 வரணும். அப்போ இந்த ஆன்சரும் கிடையாது. 9ஐயும் 9ஐயும் கூட்டணும்னு வச்சுக்கோங்களேன், 18 வருது. அப்போ 18க்கு 8 வரணும் இங்கே. அப்போ இந்த ஆன்சரும் கிடையாது. 3வது பாருங்கள், 6 9, ஏக்கு பதிலாக 6, பிக்கு பதிலாக 9. அப்போ இதுக்கு பதிலாக 6 6 போடுங்க சரியா. இதுக்கு பதிலாக 6, ஏக்கு பதிலாக 6 6 போட்டிருக்கேன், பிக்கு பதிலாக 9 9 போடுறேன். அதுக்கப்புறம் அங்கே 1 கொடுத்துட்டாங்க, ஏக்கு பதிலாக 6 போடணும். இவ்வளோத்தையும் கூட்டி பாருங்கள், இதே மாதிரி வருதான்னு பாருங்கள். 6 6 12க்கு 2 மிச்சம் 1. பிக்கு பதிலாக எவ்வளோ என்னன்னு போடணும், 9 நம்மளுக்கு பிக்கு. இது பி. 9 1 10, 19க்கு 9 மீதி 1, 6 1 7 8, 8 9 2. பிக்கு பதிலாக என்ன போட்டிருக்கோம், இங்கே 9 போடணும்ல. அப்போ இந்த ஆன்சர் தான் கரெக்டு சரியா. அதுக்கப்புறம் கொடுக்கப்பட்ட படத்தில் சதுரங்களின் எண்ணிக்கையை எப்படி கண்டுபிடிக்க. இதில் எத்தனை சதுரம் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும், அப்படிதானே. சரி, இப்போ கண்டுபிடிப்போமா. இதில் முதல்ல சதுரம், இந்த குட்டி சதுரத்தெல்லாம் முதல்ல எண்ணுவோம். 1 2, இது 3 4 5 6 7 8 9 10 11 12 இவ்வளோ வச்சுக்கோங்க, 12 வரைக்கும். அப்போது இதில் என்னது வருது, 1லேருந்து 1 to 12 வரைக்கும் 12 சதுரம் இருக்குது. அப்படி தானே, இப்படி எழுதி பாருங்கள். அடுத்தது வேறு இதெல்லாம் சதுரம்னு பாருங்கள். 1 2 12 சதுரம், இது குட்டியாச்சு சிங்கிளாக. அப்போ 1 2 இந்த 4 5 இந்த 4ஐயும் கூட்டுனா ஒரு சதுரம், அப்படி தானே. இந்த பாருங்கள், 1 2 4 5 இதுக்கு ஒரு சதுரம். அடுத்தது 8 9 12 11, 8 9 12 11 ஒரு சதுரம். அடுத்தது 8 9 11, அடுத்தது 3 4 7 8 இது ஒரு பெரிய சதுரம் இருக்கலாம். 3 4 7 8 இது ஒரு சதுரம். 5 6 9 10 ஒரு சதுரம். 5 6 9 10 ஒரு சதுரம் சரியா. அதுக்கப்புறம் 5 6 9 10, அடுத்தது 4 5 8 9 இது போட்டிருக்கோமா, போடலை. 4 5 8 9 ஒரு சதுரம் சரியா. 4 5 8 9 ஒரு சதுரம். அடுத்தது இந்த இது ஃபுல்லு சேர்த்து ஒரு சதுரம் இருக்குது. இந்த 1 to 12 உள்ளே அடக்கிட்டு ஒரு சதுரம் இருக்குது. 1 to 12. இந்த 12 சின்ன சின்ன சதுரம், இது பெருசாக ஒன்று இருக்குல்ல, அதை சொல்கிறேன் சரி. அப்போ கூட்டுன்னா எத்தனை வருதுன்னு பாருங்கள். 12 13 14 15 16 17 18 சதுரம் இருக்குது. இது எப்படி கால்குலேட் பண்ணணும்னு தெரியுதா, 18 சரியா. அடுத்த கணக்கு 67. ஒரு பகடையின் இருவேறு நிலைகள் தரப்பட்டுள்ளன. பகடையின் அடிப்பக்கம் 4 என உள்ளபோது பகடையின் மேல் பகுதியில் உள்ள எண் எது. இப்போ அடிப்பக்கம் என்னன்னு கொடுத்துருக்காங்க, 4. இப்போ எப்போவுமே கிளாக் வைஸ் இல்லை தான் இப்படி கண்டுபிடிக்கணும். கிளாக் வைஸில் தான் அந்த நம்பர்ஸே போடணும் சரியா. இந்த 2லேயும் ஒரே எண் என்னது இருக்குது, 1 சரியா. 1 இருக்குது. இதை கிளாக் வைஸில் எழுதணும் எப்போவுமே, என்ன பகடை கொடுத்தாலும். 1 2 3 இப்படி கிளாக் வைஸில் எழுதணும். 1 2 3. அடுத்தது இங்கே கிளாக் வைஸில் எழுதுனா 1 6 5 1 6 5 சரியா. இப்போ இதில் என்ன எண் இல்லைன்னு பாருங்கள். 1 2 3 4 காணும், 5 6. அப்போ இந்த 1 கட் பண்ணி அதுக்கு பதிலாக என்னென்னு எழுதிருங்க, 4ன்னு எழுதணும் சரியா. இப்போ என்ன கேட்டிருக்கு, பகடையின் அடிப்பக்கம் 4 என உள்ளபோது பகடையின் மேல் பகுதியில் அடிப்பக்கம் எது 2 ஆப்போசிட் நம்பர், 4 1. அப்போது 4க்கு மேலே உள்ள நம்பர் என்னதாக இருக்கும், 1. இதுதான் ஆன்சர் சரியா. அடுத்தது கணக்கு 67. 67 கீழ் குறிப்பிட்டப்பட்டுள்ள வார்த்தைகள் மாறுபட்ட ஒன்றை, மாறுபட்ட, இது லேசாக தான் விழுந்திருக்கு, மாறுபட்ட ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். முதல்ல ட்ராவலர்ஸ் பேகு,
அடுத்து சூட்கேஸு, வார்ட்ரோப்பு, ட்ராலி பேக் 3மே வெளியில் கொண்டு போகிற ஒன்று. அந்த பேகுகள், சூட்கேஸ் எல்லாமே துணி வச்சு கொண்டு போகிற சாதனங்கள், அப்படி தானே. இது வார்ட்ரோப்பு வந்து வெளியில் எடுத்துகிட்டு போகிறது எல்லாம். வார்ட்ரோப்பு வந்து வீட்டுக்குள்ளே உள்ளது, அந்த இதோட சேர்ந்தது, அப்படி தானே. நம்ம அதுக்குள்ளேயும் ட்ரெஸ் மெட்டீரியல் எல்லாம் தான் வைப்போம் வார்ட்ரோப்லேயும். இது ஒன்று தான் வித்தியாசமான ஒன்று, பீரோவோட சேர்ந்தது. அடுத்த கணக்கு, கொடுக்கப்பட்டுள்ள படங்களில் வேறுபட்ட ஒன்றை கண்டறியவும். இதில் வந்து சதுரம் போட்டிருக்குன்னு, இதில் சதுரம், உள்ள வட்டம், அடுத்தது இதில் இப்படி போட்டிருக்கு சாய் சதுரம் வட்டம், அடுத்தது இங்கேயும் இப்படி, இதுலேயும் வட்டம். தெளிவாக இல்லை. இதில் என்னது வந்து வேறுபட்ட ஒன்று. இதில் எல்லா படத்துக்குமே 4 இது 1 2 3 4 பக்கம் இருக்குது. இதில் மட்டும் 3 பக்கம் இருக்குது. இதில் 1 2 3 4 பக்கம் இருக்குது. இதுலேயும் 4 பக்கம், இதுலேயும் 4 பக்கம். அப்போ இதுதான் வித்தியாசம். சரி, அப்போ என்னது? பி. இதுதான் பீன் போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். இது 4 வித்தியாசம். சரியா, அடுத்தது அடுத்த கணக்கு. இதை வைக்கிறேன், இது கொஞ்சம் டார்க்காக இருக்குது. இதில் 70 பாருங்கள். கொடுக்கப்பட்ட 3 படங்களில் அடுத்த படம் எது வேணும், 4வது படம் எது வரணும் அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்கு. இது கொஞ்சம் தெளிவாக இருக்குது பாருங்கள். பெருக்கல் இங்கே வந்திருக்கு அப்படின்னா 1 90 டிகிரியில் திரும்பும், இல்லை 180 டிகிரி இப்படி திரும்புதான்னு பாருங்கள். அந்த டிகிரிஸ் பாருங்கள், இல்லை இந்த கார்னராக தான் போகும் மோஸ்ட்லி உங்களுக்கு. சரி, அதை பார்ப்போமா. இங்கே பெருக்கல் குறி இருக்குது. அடுத்தது 2வது படத்தில் இங்கே வந்திருக்கு, 3வது படத்தில் இங்கே வந்திருக்கு, 4வது படத்தில் அப்போ இங்கே வரணும்னு அர்த்தம். சரியா, இங்கே வரணும்னு அர்த்தம். அடுத்தது பாருங்கள், இந்த வட்டம் வந்து இங்கே வந்திருக்கா இந்த கார்னர், 2வது வரும்போது இந்த கார்னர், 3வது வரும்போது இந்த கார்னர், அப்போ 4வது இந்த கார்னரில் வரணும்னு அர்த்தம். சரியா, இந்த கார்னரில் வரணும்னு அர்த்தம். அடுத்தது இதில் இந்த பெருக்கலும் வட்டமும் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். இதில் தான் இருக்குது. அப்போ இதுதான் ஆன்சர் வரும், இந்த பெருக்கல் வட்டம். மீதி கூட நீங்கள் கண்டுபிடிக்கவே வேண்டாம். அடுத்தது ப்ளஸ்ஸு பாருங்கள். ப்ளஸ் வந்து இங்கே வந்திருக்கு, அடுத்தது இங்கே வந்திருக்கு, அடுத்தது இங்கே வந்திருக்கு, அடுத்தது இங்கே வரணும். கரெக்டாக வந்துட்டா. அடுத்தது இந்த ரவுண்டு வந்து எங்கே வந்திருக்குன்னு பாருங்கள். இங்கே வந்திருக்கு, அடுத்தது இங்கே வந்திருக்கு, அடுத்தது இங்கே வரணும். கரெக்டாக வந்திருக்கு இது. சரியா, 70 ஆன்சர் இது. அடுத்தது 71. 71ல் இது பாருங்கம்மா. இது வந்து 3 மேலே புள்ளி வச்சுருக்கு குண்டூசி மாதிரி, கீழே வந்து 3 அப்படி தானே ஆரோ போட்டிருக்கு. அதில் கடைசி ஒன்றை திருப்பியிருக்காங்க. சரியா, மீதி 2 அப்படி இதாக இருக்குது. அதேமாரி ஒரு ஆரோவை மேலே திருப்பியிருக்கு அடுத்த இதில். சரியா, முதல்ல 1 மட்டும் பாருங்கள், குண்டூசி மாதிரி இருக்கிறத மட்டும் பாருங்கள். 2வது இது வரும்போது 2வது திருப்பி விட்டுருக்கு. சரியா, அடுத்த ஆரோவை மேலே திருப்பி விட்டுருக்கு. அடுத்தது 3வது இது வரும்போது இதை வந்து என்னது கீழே திருப்பியிருக்கு. இந்த ஆரோவை மேலே போகணும், அப்படி தானே நம்மளுக்கு 3வது இது. அடுத்தது 4வது இது வந்து பாருங்கள், 2க்கு அப்புறம் இந்த 3 திருப்பி விடணும். 3 திரும்பினா என்னதெல்லாம் இருக்குது, இந்த 3மே இருக்குது, 3 திரும்பி இருக்குது கீழே. அடுத்தது இந்த ஆரோ மேலே போகணும், அப்போ இங்கே போயிருக்கு. 2வது ஆன்சர்னு 2 ஆன்சர். அடுத்தது இதை வைக்கிறேன், ஏன்னா அந்த சைடு வந்து தெளிவாக இல்லை, அதனால் இதை காட்டுறேன். 72. இது பாருங்கள், இது ஒரு அரைவட்டம் வந்து எப்படி திரும்பியிருக்கு, இந்த இடத்துல இருக்குது. சரியா, இங்கே வந்திருக்கு. அப்போது 2வது இதில் இங்கே வந்திருக்கு, 3வது இதில் இங்கே வந்திருக்கு. அப்போ 4வது இதில் இங்கே வரணும். சரியா, 4வது இதில் எங்கே வரணும், இங்கே வரணும். அப்போ இந்த அரைவட்டம் எப்படி இங்கே வரும் அப்படின்னு பாருங்கள். எதில் வந்திருக்கு, இந்த 2ஐயும் வச்சுக்கிறோமே, எல்லாத்துலேயும் அப்படிதான் வந்திருக்கு. ஏதாவது ஒன்று இதை வச்சுக்கிறோன்னு வச்சுக்கோ. அடுத்தது இதை வந்து இதில் ஒரு சின்ன இதை பாருங்கள். முதல்ல இந்த இது ஆரோ போட்டிருக்கா, அடுத்தது சதுரமாக வட்டமாக, அடுத்தது இப்படி போட்டிருக்கா டைமண்ட் போட்டிருக்கு, அப்படி தானே. இது வந்து இப்படி போகுது, இங்கே வந்திருக்கு, அடுத்ததில் இங்கே வந்திருக்கு, அடுத்ததில்
மேலே வந்திருக்கு. அடுத்ததில் நம்மளுக்கு இங்கே வரணும். இங்கே தான் வரணும். சரி, இந்த பக்கம் பார்த்து வரணும் நம்மளுக்கு. இப்படி வரும்போது எல்லாமே இந்த பக்கம் தான் இருக்குது. யாரெல்லாம் மாறியிருக்கான்னு பாருங்கள். இங்கேருந்து இங்கே வரும்போது இந்த 2ம் மாறியிருக்கு. அப்படி போகலை. இந்த ஆரோவும் இந்த டைமண்டும் இடத்த மாற்றிருக்கு. சரியா? அதே மாதிரி இது 2 இடத்த மாற்றிருக்கு. பிறகு 3வது வரும்போதும் அப்படிதான். இந்த ஆரோவும் அப்படியே போகலை. இப்படி இப்படி திருப்பி பாருங்கள். இப்படி இந்த இதையே திருப்பி பார்க்கணும் இப்படி. இது 2ம் அப்படி மாறலை, மாற்றி இருக்கு. சரியா? அப்போ இப்போ வந்து எப்படி மாறணும்? இங்கே மாறணும் நம்மளுக்கு. அப்படி தானே? இங்கே மாற்றும்போது நான் இப்படி மாற்றுறேன். மாற்றும்போது நம்மளுக்கு என்னது, இந்த இது நம்மளுக்கு எப்படி வரணும்? இப்படி வரணும். இப்படி வரணும். இப்படி வரணும். இப்படி வரும்போது எதெல்லாம் மாறும்? இந்த ஆரோ வந்து எங்கே மாறணும்னு பாருங்கள். இந்த இருக்குல்ல, இந்த ஆரோ வந்து இந்த பக்கம் வரணும். இது இங்கே தான் வந்திருக்கு. சரி, இந்த 3 வந்து ஒன்றா இருக்குது. இந்த ஆரோ இங்கே தான் வரணும். அடுத்தது இந்த டைமண்ட் வந்து அந்த கார்னருக்கு போயிடணும். அப்போ இது 2ல் 1. இதில் சதுரம் வந்துட்டு இது 2ல் 1 தான் ஆன்சர். அடுத்தது வட்டமும் அந்த சதுரமும் இடத்த மாற்றணும். அப்படி தானே? சதுரம் இந்த பக்கம் போகணும், வட்டம் இது வரணும். அப்போ இதுதான் ஆன்சர். இப்படி இந்த படத்தையே நீங்கள் திருப்பியே போட்டு ஆன்சரை பார்க்கலாம். சரியா? 4 தான் ஆன்சர். இதையும் பார்க்கணும், பிளேசஸ் எப்படி மாறி இருக்குது அப்படிங்கிறது. சரியா? அடுத்தது 73. 73ல் இதில் வந்து எப்படி போயிருக்குன்னு பாருங்கம்மா. இது வந்து ஒரு சதுரம்னு எடுத்துக்கிட்டால் இந்த குட்டி வந்து எப்படி மாறி இருக்கு அப்படின்னா, இங்கே வருது, அடுத்தது இந்த கார்னர், அடுத்தது நடுவில், அடுத்தது இந்த கார்னர், அடுத்தது நடுவில் இந்த கார்னர், இப்படி போகுது. சரியா? அதே இந்த பெரிய முள் எப்படி போயிருக்கு அப்படின்னா, நல்லா அதை தான் கூர்ந்து கவனிங்க. இங்கே முதல்ல இங்கே இருந்திருக்கா, அடுத்தது இந்த கார்னருக்கு வந்திருக்கு. இங்கே, அடுத்தது இங்கே, அடுத்தது இங்கே வந்திருக்கு. ஏங்க, இங்கே வந்திருக்கு. அப்போது அடுத்தது அங்கே போகணும் நம்மளுக்கு. எங்கே வரணும்? இங்கே வரணும். இந்த பெருசு. சின்னது எங்கே வரணும் நம்மளுக்கு? இங்கே, அடுத்தது இந்த கார்னர், அடுத்தது இங்கே, அடுத்தது இங்கே வரணும். இப்படி வரணும். புரியா? அப்போ அந்த கோடு இப்படி வரணும். சரியா? அப்போ என்னது? 2 ஆன்சர். சரியா? எப்படி வருதுன்னு தெரியுதா? 73. அடுத்தது 74. முதல் 2 படங்களுக்கும் இடையில் ஏதேனும் ஒரு தொடர்பு உள்ளது. அந்த தொடர்பின் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட படங்களிலிருந்து சரியானதை தேர்ந்தெடுக்கவும். சரியா? அதில் எப்படி தேர்ந்தெடுக்கன்னு பாருங்கள். 74 இதை வந்து எப்படி திரும்பி இருக்குது, முதல்ல அதை தான் பார்க்கணும். இந்த நேராக வந்து இது வரைக்கும் இது இருக்குது. சரியா? அடுத்தது திரும்பி இருக்கிறது இந்த இதிலிருந்து எங்கே திரும்பிட்டு இங்கே வந்துட்டு இந்த கார்னரை விட்டு அடுத்த இடத்துக்கு வந்துட்டு. அப்படி தானே? கார்னரை விட்டு அடுத்த இடத்துக்கு வந்துட்டு, ஆனால் இதை கோடு போட்டுட்டாங்க, இதை வந்து பிளாங்காக விட்டுருக்கு. சரியா? 2வது. அதே மாதிரி இதுவும் எப்படி திரும்பணும்? 90 டிகிரி கரெக்டாக வரணும். இங்கேருந்து இது 90 டிகிரின்னு சொல்லும்போது இதை விட்டு இங்கே கார்னர் வந்திருக்கா, இங்கேருந்து இங்கே வரணும். சரி, இங்கே இந்த கார்னருக்கு வரும். இது வந்து இங்கே வந்திருக்கா, அப்போ எங்கே வரணும்? அடுத்த படம் இங்கே வரணும். இது வந்து இங்கே திரும்பி இருக்க மாதிரி வரணும். சரியா? 90 டிகிரி பார்க்கணுமா? அப்போ வந்து இதை பாருங்கள். இதில் 90 டிகிரி இது வராது, இது அப்படி தான் தெரியுது. இதுவும் வருது. இப்போ இதுவும் வருது, ஆனால் யார் மேலே போகணும், யார் கீழே வரணும், அதை பார்க்கணும். சரியா? அதில் இப்படி திரும்பும்போது இது மேலே வந்து இது கீழே வரணும். அப்படி தானே? இந்த 2வது படம் வரணும். 2வது படம் இது திரும்பும்போது மாறும். அப்படி தானே? திரும்பும்போது மாறும்போது இது வந்து இங்கே வரும், திரும்ப இது இங்கே வரும். சரி, 2. அடுத்தது 75. 75ல் பாருங்கள். முக்கோணம், அடுத்தது என்னது? வட்டம். சரியா? இது 2 இப்படி இருக்குது. 2வது பக்கம் போகும்போது 2 முக்கோணமாக போட்டிருக்கு. இந்த வட்டம் அங்கே போய் 2 வட்டம், இது ஒரு முக்கோணமாக ஆயிட்டு. இங்கே வந்து 4, இது வந்து இது வந்து 2 இருக்குது, இது வந்து அரை வட்டமாக இருக்கா. அப்போ இது அங்கே போகும்போது 2ஆக இருக்கணும். அப்படி தானே? இது வந்து 2ஆக இருக்கணும்.
அடுத்தது இது வந்து 1 இருக்கணும் இந்த பக்கம். அப்போது இங்கே இதில் 2 இது 1 இருக்கா, இதுதான் ஆன்சர் வரும். ஏன்னா இதில் இங்கேயும் 2 போட்டிருக்கு. அப்போ இது வராது. அப்போ 75க்கு இது ஆன்சர். அடுத்தது 76. 76 முதல்ல இதில் வந்து 5 பக்கம் இருக்குது. 5 பக்கம் இருக்குது. சாரி, இதில் 6 பக்கம் இருக்குது. ஹெக்ஸாகன் அப்படி தானே, 2 3 4 5 6 பக்கம் இருக்குது. அதேமாரி இதில் 3 புள்ளி கீழே 3 புள்ளி 6 இருக்குது. இதில் எத்தனை இருக்குது? 1 2 3 4 இருக்குது. அப்போ 4 இருக்கிற மாதிரி வரணும். அப்படி தானே, 4 இருக்கிற மாதிரி யார் இருக்கான்னு பாருங்கள். இங்கே இது வந்து இப்படி போட்டிருக்கு, இது வந்து இப்படி வரலை, இப்படி கிராஸ் வந்திருக்குல. அதனால் இதை தான் தேர்ந்தெடுக்கணும் நம்ம. சரியா, 4ல் இதை தேர்ந்தெடுங்க. அடுத்தது 77. இது ஈஸி தான். இந்த வந்து இப்படி போட்டிருக்கு, டைவர்ட் ஆகிருக்கு. இந்த பக்கம் வந்திருக்கு, அடுத்தது இந்த பக்கம் இதுக்கு ஆப்போசிட்டில் போயிருக்கு. இந்த 2 புள்ளியும் தனியாக விட்டுருக்காங்க. அதேமாரி இங்கே வந்திருக்கு கோணம். அதேமாரி இப்படி 2 ஜாயிண்ட்டு இங்கே நிற்க. அப்போ நம்ம ஆப்போசிட்டில் வரணும், இப்படி வரணும். 3 புள்ளியும் தனியாக இருக்கணும் அதில். சரியா, அப்போது இது வந்து வந்திருக்கு. இதில் 3 புள்ளியும் சேர்ந்துருக்கு, அப்படி கிடையாது, 3 தனியாக வரணும். அப்போ 4வது ஆன்சர். சரி, அடுத்தது 78. 78ல் பாருங்கள், இதில் வந்து ப்ளஸ் போட்டு இந்த கிராஸும் போட்டிருக்கு. அடுத்தது இந்த கிராஸை எடுத்துட்டு இந்த 4 புள்ளி வச்சுட்டாங்க. அதேமாரி இங்கே பாருங்கள், இங்கே ஒரு டைமண்டும் இருக்குது, அதுக்கு மேலே கிராஸ். இந்த கிராஸை எடுத்துடணும். கிராஸை எடுத்துகிட்டு இந்த டைமண்டில் 4 புள்ளி வைக்கணும். இந்த டைமண்டில் இது இருக்குது, இது 4 ஒட்டி இருக்குது. ஆனால் இங்கே எல்லாம் தனித்தனியாக தானே இருக்குது. அப்போ இது தான் வரும். 3 தான் ஆன்சர். என்ன, ஒட்டக்கூடாது இல்லை, இங்கே தனியாக இருக்கிறனால இதுவும் தனியாக தான் வைக்கணும். சரியா, அடுத்தது 79. கொடுக்கப்பட்ட 4 விடைகளிலிருந்து, மாற்று விடைகளிலிருந்து பொருத்தமான படத்தை தேர்வு செய்யவும். ஏதாவது ஒரு படம் பொருத்தமான படமாக இருக்கும், அதை வந்து தேர்வு செய்யுங்கன்னு கேட்குறாங்க. அதை வந்து என்னது வரும்னு பார்ப்போமா. இதை வந்து கொடுத்துட்டாங்க. இது இந்த இருக்குல்ல, இது அரை வட்டமாக ஆக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த அரை வட்டம் இந்த இருக்கா, இந்த வட்டம் தலைகீழ இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து எதை வந்து இப்படி அரையாக ஆக்குனா இது வராது, அரையாக இது ஆஃபாக தான் இருக்குது. அப்போ இது 1 தான் ஃபிட் ஆகும். இதை அரையாக ஆக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாதி, இந்த கீழே உள்ள பாதி இந்த இருக்குது, மேலே உள்ள பாதி தலைகீழ இருக்குது. அப்போ இந்த 2 ஆன்சர். சரியா, அடுத்தது கொடுக்கப்பட்ட 80லேருந்து 82 வரைக்கும் இதே மாதிரி இருக்கும். கொடுக்கப்பட்ட ஏ மற்றும் பி படங்கள் ஒரு வகையில் தொடர்புடையது. சி மற்றும் டி படங்களும் அதே தொடர்பினை பயன்படுத்தினால் டியில் வரவேண்டிய படத்தினை 1 2 3 மற்றும் 4லிருந்து தேர்ந்தெடுக்கவும். டியில் வந்து என்ன படம் வரும்ன்ட்டு தேர்ந்தெடு அப்படிங்கிறாங்க. இப்போ வந்து வட்டம்னா இது அரை வட்டத்தை இப்படி கொண்டு வந்துட்டாங்க, இதில் உள்ள அரை. இது வந்து ஹெக்ஸாகனில் அதேமாரி அறையை இப்படி கொண்டு வந்திருக்காங்க. இந்த வட்டம் வந்து முழுசாக இருக்கணும். இது வந்து அப்போ இங்கே என்ன வரணும், இங்கே வந்து இந்த அரை வட்டத்துக்கு உள்ளே போகிற மாதிரி இருக்குது. அப்போ இந்த ஹெக்ஸாகன் தான் இங்கே வரணும். இங்கே வட்டத்தை தான் இங்கே வந்திருக்காங்க. சரியா, இந்த வட்டம் தான் இங்கே வந்திருக்கு. தெரியுதா, இந்த வட்டம் தான் இங்கே வந்திருக்கு. அதுமாரி இந்த ஹெக்ஸாகன் தான் முதல்ல வரணும். இது வந்து இப்படி உள்ளே வரணும். அது எது வரும், இந்த பாருங்கள், இது 3லையுமே அதுதான் வந்திருக்கு. சரியா, 3லேயும் அதுதான் வந்திருக்கு. எப்படி உள்ளே வரணும், உள்ளே வரணும்னா இங்கே வருங்க, இது வராது, வட்டத்தில் உள்ள பாதி இருக்குது, இது வட்டத்தில் உள்ள மேலே இருக்குது, இதுவும் வராது, இதுவும் வராது. அப்போ இது தான் வரும் ஆன்சர். சரியா, என்னென்னா இதுதான் இந்த ஹெக்ஸாகனில் பாதி உள்ளே இருக்குது, பாதி இந்த உள்ளுக்குள்ளே இருக்குது. அடுத்தது 80. 81. 81 இங்கே சதுரத்தில் எப்படி இருக்குது, ஆப்போசிட் சைடில் கோடு போட்டிருக்கு. கோடு எப்படி போட்டிருக்குன்னு பார்த்துக்கோங்க. அடுத்தது 2ஆவது கட்டம் வரும்போது 2 ஆப்போசிட்டில் இருக்குது. அப்புறம் வட்டத்தில் ஆப்போசிட்டில் இருக்குது. அப்போ இந்த வட்டத்தில் இந்த 2 இருக்கணும். அப்படி தானே, நம்மளுக்கு இது இருக்கணும், இது 1 தான் இருக்குது. அப்படி 2ம் மீதியில் இதெல்லாம் வராது, ஃபிட் ஆகாது. அப்போ 1 தான் நம்மளுக்கு ஆன்சர். சரியா, 1 தான் ஆன்சர். அடுத்தது 82. 82
இங்கே பாருங்கள், இந்த இப்படி போட்டிருக்கிறதுல ப்ளஸ் சைன் போட்டிருக்கல இந்த கார்னரை பிளாக் பண்ணியிருக்கு, இந்த கார்னர் இங்கே எடுத்துட்டாங்க. அதேமாரி இப்படி இருக்குல்ல, இந்த பிளாக்காக உள்ளதை எடுக்கணும், அவ்வளோதான். இந்த பிளாக்காக டார்க்காக உள்ளதை தானே எடுத்திருக்காங்க. அதேமாரி இங்கே உள்ளதை எடுத்தானே எந்த படம் வரும்னு பாருங்கள். 2 இந்த 4 புள்ளி 4 புள்ளியாக தான் இருக்கணும், சரியா? அது மாதிரி 4 புள்ளி 4 புள்ளியாக இந்த இருக்குது. இந்த டார்க்காக உள்ளது வரக்கூடாது. அப்போ இதில் தான் வரலை. அப்போ 4 ஆன்சர், சரியா? 82. அடுத்தது 83. கொடுக்கப்பட்ட படத்தினை முழுமையாக்கும் பகுதி. இதை முழுமையாக்கும் பகுதி எப்படி வருதுன்னு கண்டுபிடிக்கணும், சரியா? முழுமையாக்கும் பகுதினா இந்த படம் எதை வச்சுக்கிட்டு ஃபுல்ஃபில் ஆகும் அப்படின்னு பார்க்க வேண்டியது. எப்படின்னா இங்கே இந்த பாருங்க, இங்கே இப்படி கோடு போட்டு இப்படி போயிருக்கா. அதுமாரி இங்கே இப்படி போட்டிருக்கு, இங்கே வந்திருக்கு. அப்போ இங்கே இப்படி கொண்டு வந்து இதை இப்படி போட்டால் ஃபுல்ஃபில் ஆகும். அப்போ இந்த கோடு நம்மளுக்கு வேணும். அது எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். இந்த 2 கோடு வேணும், இந்த வட்டம் வேணும், இப்படி இருக்கணும். அப்போ என்னது வரும்? ஏல பாருங்கள், இது 1ஆவதுல ஆன்சர் இருக்குது. இந்த கால் வட்டமும் இந்த இது வச்சுக்கிட்டு இது ஃபுல்ஃபில் ஆகும். அடுத்தது இங்கே பாருங்கள், 84. இதில் ஒரு கோடு, இதில் அடுத்த ஒரு கோடு மட்டும் போட்டு விட்ருக்கு. இதில் 1ம் ஒரு கிராஸும் இருக்குது, சரியா? அப்போது நம்ம என்ன பண்ணணும், இங்கே 1 இருக்கணும், இந்த கிராஸும் கட்டாயம் இருக்கணும். இந்த ஒரு கோடு மட்டும் தான் நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டிருக்க, அது மாதிரி ஒரு கோடு இருக்கணும். அது இது, சரி? 84. அடுத்தது 85. கொடுக்கப்பட்ட படத்தினை முழுமையாக்கும் பகுதி. இதுவுமே முழுமையாக்குற பகுதி எதுன்னு கேட்டிருக்கு. இதில் இது என்னதுன்னா, இது ஒரு வட்டம் மாதிரி இந்த இருக்குல்ல, இது வரைக்கும் வட்டம் கொண்டு வந்துட்டாங்க. அடுத்தது அதுக்கு மேலே இப்படி இருக்குது, இப்படி இருக்குது, சரியா? இதில் இங்கே என்ன ஆகும், இந்த வட்டத்தை ஃபுல்ஃபில் பண்ணணும். இந்த வட்டம் அதுக்கு மேலே 1 வந்திருக்கணும், அப்படி தானே? அதுக்கு மேலே 1 வந்திருக்கணும். இந்த சதுரமும் இருக்கணும் நம்மள்கிட்ட, அப்படி தானே? இந்த சதுரமும் இருக்கணும். வேறு என்னது இருக்கணும்? இந்த கோடு முடியலை பாருங்கள். இந்த கோடு முடியணும்ல, இந்த இருக்குல்ல, இங்கேருந்து இங்கே வந்திருக்கா. அப்போ இங்கேருந்து இங்கேயும் 1 வரணும். அப்போ இப்போ நான் வரைஞ்சது இந்த சதுரம், இது வட்டத்தில் இந்த கோடு இவ்வளவும் வேணும். இது எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். எங்கே இருக்குது? இந்த இதா இது. ஏன்னா இது மாற்றி இருக்குது, இது வராது. இதுவும் 1 2 3ஆவது வரும், சரியா? இதுதான் ஃபுல்ஃபில் ஆகுது. இதில் இந்த கோட்டை இது 2ம் அப்படி தான் இருக்குது, 3ம் அப்படி தான் இருக்குது, சரியா? 2 3 2மே ஆன்சர் கரெக்டாக தான் இருக்குது. 4ல் இந்த கோடு மட்டும் இருக்குது, மேலே உள்ள கோடு இல்லை. 2ம் அப்படி தான் இருக்குது, 3ம் அப்படி தான் இருக்குது. நான் 3ல் டிக் பண்ணியிருக்கேன், சரியா? அடுத்தது 4ஆவது என்ன போட்டிருக்கு அப்படின்னா, கொடுக்கப்பட்ட எக்ஸ் என்ற படத்தை ஒரு பகுதியாக கொண்டு ஒரு தெரிவினை தேர்வு செய்க. எக்ஸை ஒரு பகுதின்னு கொண்டு இதை இந்த 4ல் எதில் போய் ஃபிட் பண்ணால் சேரும் அப்படின்னு பார்க்கணும், சரியா? இது கரெக்டாக பாருங்கள். இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு. இதில் போட முடியுமா? இந்த கோடு இப்படி இருக்குது, இதில் போட முடியாது, சரியா? அடுத்தது இதுவும் இப்படி இருக்குது, இப்படி சதுரமாக இப்படி வரணும், நேராக வரணும். அப்போ இதுவும் முடியாது. இது முடியுமான்னு பாருங்கள். இப்படி இதுவும் முடியாது. என்ன, இது நேரெல்லாம் வரணும். அப்போ இதுதான் முடியும், 4 தான் வரும். எப்படின்னா இதை கொண்டு போய் இங்கே ஃபிட் பண்ணி பாருங்கள். இது இப்படி ஃபிட் பண்ணிடலாம், சரியா? அடுத்தது 87. பின்வரும் வார்த்தைகளில் எந்த வார்த்தையின் தண்ணீர் பிம்பம் அவ்வார்த்தையை போன்று இருக்காதுன்னு போட்டிருக்கு. இப்போ சன் இருக்காது, நீங்கள் குறிச்சிருக்காது. எப்படி அப்படின்னு நான் காட்டிடுறேன். இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, தண்ணீர் பிம்பம் கேட்டாலே இப்போ ஹைடு இருக்குல்ல, இப்போ ஹைடுன்றத நீங்கள் ரஃப் அந்த கீழே ஒரு பேப்பர் இருக்கும்லாமா, அந்த பேப்பர் கடைசியில் எழுதுங்க. ஹைடு HIDE இந்த இப்படி எழுதுங்க. ஹைடு எழுதுனா இதை திருப்பி பாருங்கள். இதில் எழுது HIDE ஹைடு.
இப்போ வந்து இதை வந்து இப்படி தண்ணீர் பிம்பம்னாலே இப்படி திருப்பணும். திருப்புனா இங்கே வந்து ஹைடு தெரியும். இங்கே உங்களுக்கு இப்படி திருப்பி பார்த்தா இந்த ஹைடும் அப்படியே தான் தெரியுது. எனக்கு இதில் தெரியுது, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இதாக இருக்கலாம், இது HIDE அப்படி இருக்குது இதில். சரி, அந்த இதை திருப்பி பாருங்கள். H, இந்த I இருக்குது, இதில் D இருக்குது, இதில் E இருக்குது. சரியா? ஒன்றும் இல்லை, அதை எழுதிட்டு இந்த இப்படி மடக்கி பார்க்கணும். சரியா? மடக்கி பார்த்தீங்கன்னா அதான் நீர்பிம்பம். சரியா? அடுத்தது பைக் வச்சுக்கோங்களேன். பைக் வந்து BIKE பைக்கு. நான் இந்த பைக் எழுதியிருக்கேன். இப்போ வந்து இப்படி இந்த மடக்கிறேன், மடக்கிட்டு இங்கே பார்க்குறேன். எனக்கு இதில் தெரியுது, ஆனால் ஃபோனில் தெரிய மாட்டேங்கி. சரியா? ஃபோன் அங்கே தெரிய மாட்டேங்கி. இந்த இருக்குது BIDE. இந்த சன் மட்டும் கரெக்டாக வராது. சரியா? சன் SUN. இந்த பாருங்க, எஸ் வந்து இப்படி தெரியுது. இந்த இருக்கலாம், எஸ். யூ வந்து யூ இப்படி இருக்குது, என் வந்து இப்படி இருக்குது, இப்படி இருக்குது. சரியா? இப்படி இருக்குது. அதனால் இது வந்து தெரியல. தலையை இது பண்ணி இப்படி மடக்கி பார்க்கும்போது சன் மட்டும் வந்து என்ன தண்ணீர் பிம்பத்தில் அதே மாதிரி இல்லை. இது நேரல்ல இருக்குது. அதனால் சன் தான் தவறு. நீங்கள் வந்து பேப்பரில் எழுதிட்டு திருப்பினாலே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அதை. சரியா? அடுத்தது 57. அடுத்தது இதோடைய நீர்பிம்பம். தண்ணீர் பிம்பம் சொல்லும்போது இது மேலே இருந்தால் இது கீழே வரணும், அப்படி தானே? அதை தான் நீர்பிம்பம்ங்கிறது. டாப்பில் இருந்து பாட்டம் வரணும், பாட்டமில் உள்ளது டாப்புக்கு போகணும், மேலே போகணும். இப்போ வந்து இந்த பெருக்கல் குறி இருக்கலாமா, இந்த பெருக்கல் குறி வந்து கீழே வந்திருக்கணும். எங்கே கீழே வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த படங்களில் பெருக்கல் குறி கீழே வரணும். இந்த சைடே தான் வரணும். அதுவும் சரியா? எதில் கீழே வந்திருக்கு? இந்த இருக்குல்ல, 2வது பாருங்கள், 2வது கீழே இருக்குது. இந்த பொசிஷன் தான் கரெக்டு. இந்த பெருக்கல்ல இங்கே இருக்குன்னா இங்கே கீழே கரெக்டாக வரணும். இந்த கோடு இங்கே இருக்குன்னா மேலே போயிடணும், இங்கே போயிடணும். அதேமாதிரி இந்த ரவுண்டில் இந்த பிளாக் பண்ணியிருக்கிறது மேலே போகணும், இது வந்து கீழே வரணும். சரியா? அப்போ இந்த 2 இதுதான் நீர்பிம்பம் கண்டுபிடிக்கலாம். நீங்கள் படம் கூட லேசாக வரைஞ்சிட்டு இப்படி நான் காட்டினேன்ல அதேமாதிரி கூட திருப்பி பார்க்கலாம். அடுத்தது வின்னர் என்பதன் கண்ணாடி பிம்பம். கண்ணாடி பிம்பம் பார்க்கும்போது இது வந்து வின்னர் வந்து இந்த பக்கம் இப்படி வந்து இந்த இடத்துல இங்கே உள்ள டேர்ம் எல்லாம் இந்த ரிவர்ஸில் இப்படி தெரியும். முதல்ல R வந்துடும், அடுத்தது E வரும், அடுத்தது NNIW வரும். சரியா? அப்போது இதில் வந்து எது வரும் அப்படின்ட்டு பார்ப்போம். அதுவுமே நான் எப்படி சொல்லியிருக்கேன்னா, நான்லாம் இப்படி தான் சொல்லி கொடுத்து வச்சுருக்கேன். இந்த இருக்குல்ல, அந்த வின்னரை இப்படி எழுதுகிறோன்னு வச்சுக்கோங்க. இங்கே தெரியவே மாட்டேங்கி. இந்த ஸ்கெட்சில் தான் எழுதுகிறேன், கொஞ்சம் தெரிய மாட்டேங்கி. வின்னர் இப்படி எழுதிட்டு இதை வந்து இந்த இருக்குல்ல, இந்த இதில் இப்படி மடித்து இப்படி பார்க்கணும். சரி, அப்போ தெரியும். சரியா? இதில் வேணால் எழுதட்டா? இதை பாருங்கள், இங்கே தெரியுது, அங்கே தான் தெரிய மாட்டேங்கி. அந்த தெரியுதா? த வின்னர் எப்படி வருது அப்படின்ட்டு. முதல்ல R, அடுத்தது E, அந்த எப்படி உழுது அப்படின்ட்டு N, அடுத்தது N பாருங்கள், அடுத்தது IW. இந்த இடத்துல நான் இப்படி மடக்கி இந்த இடத்துல வின்னர் இப்படி எழுதியிருக்கேனா, எழுதிட்டு வின்னர் இப்படி எழுதிட்டு இப்படி மடக்கி இப்படி பார்க்குறேன். சரியா? பார்த்தேன்னா அந்த லெட்டர்ஸ் அப்படி தெரியும். சரியா? அதே மாதிரி தான் நீர்பிம்பமும் காட்டினேன். அதில் கொஞ்சம் தெரியாமல் போயிட்டு இதில் தான் தெரியல, ஆனால் எழுதுனெல்லாம் கரெக்டாக தான் வருது. சரியா? அப்போ அதுக்குள்ள ஆன்சர் வந்து இது. சரியா? அடுத்தது 90 வந்து கண்ணாடி பிம்பம். கண்ணாடி பிம்பமும் இப்படி கண்ணாடி பிம்பம் இங்கேருந்து இது ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடுக்கு பார்க்கணும். லெஃப்ட் சைடில் உள்ளதெல்லாம் ரைட் சைடுக்கு வந்துடும். சரியா? அதே இது என்ன தண்ணீர் பிம்பம் டாப்பில் உள்ளது பாட்டமில் உள்ளது டாப்புக்கு போகும். சரியா? இப்போ வந்து இந்த 3 கட்டமும் இந்த பக்கம் வரணும். இந்த இடத்துல 1 2 3 இப்படி வரணும். அடுத்தது இது, அடுத்தது இந்த 2 இந்த பக்கம் வரணும். இப்போ 1 தான் கரெக்டு. சரியா? 90ல் 1. சரி,
இந்த ஆன்சர் தெரிஞ்சதா 90ல் இந்த 3 கட்டம் வந்து இந்த பக்கம், இது வந்து இங்கே நடுவில் உள்ளது நடுவில் தான் இருக்கும் கண்ணாடி பிம்பம். சரியா? இதுவரைக்கும் 90 கேள்விகள் மேட்டு 2021ஆம் வருடத்தில் நடந்ததுக்கான வினாத்தாள்கள் மற்றும் விடைகளை பார்த்துள்ளோம். பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். கமெண்ட்டில் சொல்லுங்கள், இது வந்து நல்லா இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது எனக்கும் தெரியணும்ல. என்னுடன் பயணிக்க உங்களை அன்புடன் அழைக்கிறேன். நன்றி மாணவர்களே.